திருக்குறள் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். அதாவது தவறான ஒழுக்கத்தால் ஒருவருக்கு ஏற்படும் இன்னல்கள் என்ன என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறள் 1. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். விளக்கம்: வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையை கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களும் எப்படி அவன் மற்றவர்கள் மீது வஞ்ச குணத்தோடு மனதிற்குள் சந்தோஷப்படுகிறானோ அதேபோல் இந்த 5 பூதங்களும் அவன் உள்ளிருந்து சந்தோஷப்படும். குறள் 2. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். விளக்கம்: தன் மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள அவனது தவக்கோலம் அவனுக்கு என்ன பயனை செய்யும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 3. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விளக்கம்: மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் அவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் என்பது புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்வதைப் போல தவறான ஒரு செயல் ஆகும். குறள் 4. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. விளக்கம்: மேலான நிலையில் இருந்தும் கீழான செயல்களை செய்வது வேட்டை ஆடுபவர் புதருக்கு பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போல ஆகும். குறள் 5. பற்றேற்றம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். விளக்கம்: எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களை தரும். குறள் 6. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்காணார் இல். அதாவது உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வாழ்க்கை வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் என்று கூறுகிறது. குறள் 7. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து. விளக்கம்: குன்றிமணியின் மேனியைப் போல் வெளி தோற்றத்தில் நல்லவராகவும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனதால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றனர். குறள் 8. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். விளக்கம்: மனம் முழுக்க இருட்டு, வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர்கள் பலர் இருக்கின்றனர். குறள் 9. கனை கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலார் கொளல். அதாவது வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு மிகவும் கொடியது. கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது. அதனால் தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதர்களை எடை போட வேண்டும். குறள் 10. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். விளக்கம்: உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ அல்லது ஜடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது என்பது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும். திருக்குறள் அதிகாரம் 28 இருக்கிற அனைத்து குறள்களையும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக
பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.